வணக்கம் நண்பர்களே. இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பூஜை ரூம் இது தாங்க பார்க்க போகிறோம். பூஜை ரூம் சாமி கும்பிட்டே எப்படி ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. ஏன்னா என் குழந்தை ஒய்ஃப்க்கு குழந்த பிறந்துருந்துச்சு. குழந்த பிறந்ததுனால நம்ம சாமி ரூம்பே திறக்கவே இல்லைங்க. ஒரு மாதம் ஆச்சு. எவ்வளோ தூசியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? பாருங்கள், எவ்வளோ தூசியாக இருக்குது. மேலே ஒட்டடை பிடிச்சி போய் சாமி ரூம் பக்கமே வரவே இல்லைங்க. நான் சாமி கும்பிடாமல் என்னால் இருக்கவே முடியாது. டெய்லியும் நான் எப்படியும் சாமி காலையிலையும் சாயங்காலமும் விளக்கு ஏற்றினா தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு மாதமாக சாமி கும்பிடாமல் இருக்கிறது எனக்கு மனசே ரொம்ப இதாக இருந்ததுங்க. பூஜை ரூம் ரொம்ப அழுக்காக தூசியாக, விளக்கெல்லாம் ஒரு மாதம் ஆனவுடனே அந்த லெமன் எல்லாமே இதாயிருச்சுங்க, நின்று போயிடுச்சு. அதோட சரி எல்லாமே க்ளீன் பண்ணுவோம். 30 சென்ட் சின்னையோட சரி க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு நாளைக்கு நாங்கள் கோவிலுக்கு வேறு போகணும். அதனால் வீடு வாசல் எல்லாமே தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக ரெடி. இன்றைக்கி ஃபுல்லாமே இன்றைக்கி சாமி ரொம்ப க்ளீன் பண்ணி வீடெல்லாம் தொடச்சி அதுக்கே இன்றைக்கி டைம் ஆயிடுச்சுங்க. ஒரு மாதம் நம்ம ஏதாவது ஒரு தீட்டுன்னு சொல்லிட்டாவே அது திருப்பி நம்ம வீடு க்ளீன் பண்ணாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எல்லா வேலையுமே நம்ம பார்க்குறது மாதிரி இருக்கும். பூஜை ரூம் மட்டும் இல்லை, வீடு எல்லாமே சுத்தம் பண்ணணும். ஒட்டடை அடிச்சுட்டு துணி எல்லாமே பாய் போர்வை எல்லாமே திருப்பி நம்ம ரிட்டர்ன் தாங்க அலசணும். அதோடு இன்றைக்கி வேலை ஃபுல்லாக இருந்தது. சரி பார்ப்போம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி டைம் ஃபுல்லாமே இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணுறதுக்கே ஆகிடுச்சு. இது ஃபுல்லாமே சாமி ஃபோட்டோ எல்லாமே தொடச்சிட்டே பார்த்தீங்களா, மேலே ஒட்டடை முதற்கொண்டு பிடிச்சிருச்சு சாமி ரூமுக்குள்ளே. ஆனால் ஒட்டடையே பிடிக்கக்கூடாது, ஒட்டடை முதற்கொண்டு பிடிச்சிருச்சுங்க சாமி ரூமுக்குள்ளே. நான் என்ன பண்ணேன், விளக்குறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் தண்ணி புளியை ஊற வச்சுக்குவேங்க. புளியும் கொஞ்சம் லெமன் 2 லெமனை புளிஞ்சு விட்டு ஊற வச்சுக்குவேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு விட்டு விளக்கு எல்லாத்தையுமே உள்ளே போட்டுக்குவேங்க. உள்ளே போட்டு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருவேங்க. அதுலேயே அந்த விளக்கில் உள்ள அந்த எண்ணெய் பிசுப்பு அந்த இது ஃபுல்லாமே திரண்டு தான் வந்துடும். அதுக்கப்புறம் தாங்க நான் விளக்குவேன். இந்த தண்ணியில் நான் ஊற வச்சுருவேன். எல்லாத்தையுமே ஊற வச்சிட்டேன்னா, ஆனால் சுடுதண்ணியில் போடுவேன். அப்புறம் சுடுதண்ணியில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இப்போ சுடுதண்ணி போய் போடுறது இல்லைங்க. இப்படி புளியை கரைச்சி விளக்க ஊற வச்சுருவேங்க. நான் அப்படி தாங்க விளக்குவேன். நீங்கள் எப்படி விளக்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கங்க. அதுக்கப்புறம் துணி நிறையா இருந்தது. அதோட துணியுமே மிஷினில் போட்டுட்டு ஒட்டடை இதுகளுமா இருந்ததா ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு வீடுகளை பெருக்கிட்டு வீடுகளை தொடச்சி கரெக்டாக நான் சாயங்காலம் ஆயிடுச்சுங்க. பசங்க வர்றதுக்குள்ளே எப்படினாலும் வேலையை முடிச்சிடணும் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்தேன். ஏன்னா பசங்க வந்துட்டாங்கன்னா நம்மளால் ஒரு வேலையும் பார்க்க முடியாது. வீடு தொடச்சாலும் உள்ளே உழப்பிக்கிட்டு ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. சின்ன பசங்கனால, பெரிய பசங்கன்னா கூட சொன்னால் கேட்டுக்குவாங்க. அதுலேயும் பாப்பா சுத்தர கேட்கவே மாட்டேன். நம்ம வீடு தொடச்சோன்னா வேணுன்னே வீட்டு உழப்பிக்கிட்டே தெரியும். மேக்ஸிமம் நான் ஒட்டடை ரொம்ப பிடிக்க விட மாட்டேன். ஆனால் ஒட்டடை அடித்து ஒரு வாரம் ஆச்சு. லைட்டாக தான் இருந்தது. சரி அதையும் லைட்டாக க்ளீன் பண்ணிடுவோமே அப்படின்றதுக்காக நான் ஒட்டடையை லைட்டாக நான் தட்டி விட்டேங்க. துணி துவைக்கிறது கூட பரவாயில்லைங்க. ஆனால் அதை அள்ளி போட்டு காய வச்சு மடிக்கிறதுக்குள்ளே பெரிய வேலையாகிடும். துணியை மடிக்கிறதுக்குள்ளே ஜன்னல்லாம் லைட்டாக இருந்தது. சரி அந்த ஒட்டடையும் தட்டி விட்டுருவோமே அப்படின்றதுக்காக தட்டி விட்டேன். நான் விளக்குறதுக்கு கொஞ்சம் அந்த பீத்தாம்பரி பவுட்ரு வாங்கிக்குவேங்க. மற்றதை யூஸ் பண்ண மாட்டேன். புளியில் ஊற வச்சுட்டு பீத்தாம்பரி பவுட்ரு கொஞ்சோண்டு துணி பவுட்ரு போட்டுக்குவேங்க. துணி பவுடரோட கொஞ்சோண்டு புளி வச்சுக்குவேன். நான் பழைய புளி விளக்குறதுக்காகவே நான் பழைய புளியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். சாப்பாடு இதுகளுக்கெல்லாம் புது புளி வச்சுட்டு அந்த பழைய புளியை நான் விளக்குகளுக்காகவே வச்சுக்குவேன். விளக்குறதுக்காகவே நான் இது 3 தாங்க யூஸ் பண்ணுவேன். மற்றதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் பீத்தாம்பரி பவுட்ரு, துணி பவுட்ரு கொஞ்சோண்டு புளி, அதை வச்சு நான் தேய்ச்சேன்னா எனக்கு எல்லாமே அழுக்குலாம். பூஜை பொருள் ரொம்ப அதிகமாகலாம் வச்சுக்க மாட்டேங்க. ஒரு லக்ஷ்மி விளக்கு, 2 குபேர விளக்கு, இந்த மாதிரி தான் வச்சுக்குவேன். 2 தாம்பலம், பத்தி ஸ்டாண்டு, சூடம் காட்டுற தட்டு, அப்புறம் மணி இதுக்கு தாங்க நான் வச்சுக்குவேன். ரொம்ப அதிகமாகலாம் நான் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். கார்த்திகை அன்னைக்கு மட்டும்தான் நான் எல்லா விளக்கையும் எடுப்பேன். அப்புறம் ஐயப்பனுக்கு எங்கள் வீட்டில் மாலை போடுவாங்க எங்கள் வீட்டுக்காரர். அப்போ மட்டும் நான் விளக்கு எல்லாமே நான் வெளியில் எடுத்து வச்சுக்குவேங்க, கார்த்திகை மாதம் மட்டும். அப்புறம் மற்ற டைம்லாம் நான் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருப்பேன். தேவையான பொருள் மட்டும்தான் நான் சாமி கபோர்டில் வச்சுருப்பேன். மற்றதெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். இந்த தாம்பலம் மட்டும் ஒரு 2-3 தாம்பலம் நான் வச்சுருப்பேங்க. ஏன்னா பத்தி ஸ்டாண்டு சிறுசு. நம்ம அப்படியே ஸ்டாண்டில் வச்சோன்னா அந்த பலகை ஃபுல்லாமே அந்த இது உதிர்ந்துடும்.
உதிர்ந்துடும். பத்தி பொருத்தி வச்சது வந்து உதிர்ந்துடும். அதனால் நான் அந்த தட்டில் வச்சு பத்தி ஸ்டாண்டை அந்த தாம்பலத்தில் நான் வச்சுக்குவேங்க. அப்புறம் ஒரு தாம்பலம் வந்து நான் இவருக்கு சாய்பாபாவுக்கு வந்து நான் வியாழக்கிழமை சாப்பாடு வைப்பேன். அதுக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு தாம்பலம் நான் வச்சுக்குவேன். இந்த வெங்கல தாம்பலத்துலேயே ஒரு தாம்பலம் நான் வச்சுக்குவேன். அது வந்து நான் எப்பயும் வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு நான் சாப்பாடு வச்சு பூஜை பண்ணிடுவேன். மற்ற டைம் வைக்க மாட்டேன். வியாழக்கிழமை மட்டும் நான் வச்சுக்குவேன். அப்புறம் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் நான் தாம்பலங்களில் ஏதாவது நம்ம படையல் செஞ்சு நான் அந்த தாம்பலத்தில் வச்சுருவேங்க. சாமிக்கு முருகருக்கும் நான் வச்சுருவேன். சவுண்டு கேட்டுச்சா குயில் கூவுறதுன்னா? இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கும்போது அது கத்திகிட்டே இருந்துச்சு. சரி, அது சவுண்டை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோமே அப்படின்ட்டு நான் ரெக்கார்டை ஆன் பண்ணோடனேயே அந்த இது கத்துறது நிப்பாட்டிருச்சுங்க. எனக்கு வந்து சாய்பாபாவும் முருகரும் ரொம்ப பிடிக்குங்க. நான் சாய்பாபா முருகர் பக்தை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கு சாய்பாபாவும் முருகரும் வந்தது ஒரு பெரிய அதிசயம். நான் வியாழக்கிழமை வந்து நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்து சாய்பாபாவுக்கு விளக்கு போட்டுருவேங்க. வியாழக்கிழமை நான் இப்போ ஒரு 4-5 வருஷமாகவே வியாழக்கிழமை நான் சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி முருகருக்கும் நான் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றிடுவேன். இப்போ ஒரு மாதமாக நான் சாமி ரொம்ப பக்கத்துலேயே வரலை. அதாங்க இவ்வளோ அழுக்காக தூசி அடைஞ்சு போயிருக்கு. எங்கள் வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் வந்தது ஒவ்வொரு அதிசயம். ஒவ்வொரு சாமியுமே வந்தது ஒவ்வொரு பெரிய அதிசயங்க. இதில் சாய்பாபாவும் முருகரும் வந்தது பெரிய அதிசயம். சாய்பாபா வந்தது பெரிய அதிசயம். முருகர் வந்து எங்கள் வீட்டில் இருந்தார். ஆனால் முருகரை பற்றி நான் எதுவுமே தெரியாது எனக்கு. இந்த மணி வந்து எங்கள் வீட்டுக்கார் போன வருஷம்தான் மொத ஐயப்பனுக்கு மாலை போட்டு கன்னிசாமி. இது வந்து மூணாவது வருஷம் போடுறவங்க வந்து மணி கட்டி வருவாங்களாங்க. அப்போ நம்ம வந்து ஏதாவது நேர்த்திக்கடை நேர்ந்துக்கிட்டு அந்த மணி கட்டி வந்து அங்கே வந்து ஒரு இதில் கட்டுவாங்களாம் அந்த மணியை. அப்போ நம்ம வந்து ஏதாவது நேர்ந்துக்கிட்டு அந்த மணியை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து போன வருஷம்தான் மொத போனார். அதோட சரின்ட்டு அவருக்கு ஒரு மணியும் எனக்கு ஒரு மணியும் நேர்த்திக்கடை நேர்ந்துக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தாருங்க. அந்த முடிச்சு மாதிரி மஞ்சள் கலர் துணியில் இருந்தது வந்து தம்பிக்கு வந்து அம்மா போட்டிருந்துச்சு. அம்மா போட்டிருக்கோன்னே கையில் காப்பு கட்டணும் அப்படின்னு சொல்லி அத்தை சொன்னாங்க. அதோட ஒரு மஞ்சள் துணியில் வந்து 5 ரூபா காயின் வச்சு முடிச்சு காப்பு கட்டினோம். நல்லபடியாக அம்மா இறங்கினோன்னே சாமிகிட்ட போய் உண்டியலில் அந்த காப்பு வந்து போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோங்க. இன்னும் 2 நாளில் கோயிலுக்கு போகணுங்க. மாரியம்மன் கோயிலுக்கு போகணும். போயிட்டு இந்த நேர்த்திக்கடன்லாம் இருக்குது. தம்பிக்கும் போட்டிருந்துச்சு, பாப்பாவுக்கும் போட்டிருந்துச்சு. அடுத்தடுத்து ரொம்ப போட்டிருந்தது. 2 பேர்த்துக்குமே கொப்பல் அம்மா போட்டிருந்தது. அதை நேர்த்திக்கடன் இருக்கு போயிட்டு மொட்டை போட்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு வரணுங்க. அப்போ தான் அந்த காப்பை கொண்டு போய் அவங்க உண்டியல்லையும் போட்டு வரணும். சாமி ரொம்ப ஒட்டடையும் இதுவுமாக இருந்தது. எப்போயுமே நான் அப்படி வச்சுருந்ததே இல்லை. ஒரு மாதம் சாமி கும்பிடாமல் இருக்கோன்னா எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. நானே கேட்பேன், கடவுள்கிட்ட நான் சொல்லுவேன், இப்படி க்ளீன் பண்ணாமல் ஒட்டடையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விளக்கு போட்டதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு மன திருப்தியே. எனக்கு ஒரு மாதமாக சாமி கும்பிடாமல் இருந்தது என்னென்னோ ஒரு மாதிரி இருந்தது. வீட்டில் ஒரு இதாகவே இருந்தது. நம்ம பூஜை பண்ணி நம்ம வீட்டில் எவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அந்த பூஜை பக்தி பண்ணப்போ அந்த சாம்பிராணி வாசம், பக்தி வாசம், வெள்ளி செவ்வாய் நம்ம வீட்டில் எவ்வளோ கமகமன்னு மணக்கும். அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். எதுவுமே இல்லாமல் ஒரு மாதமாக இருந்தது ரொம்ப இதாக இருந்ததுங்க. நான் அதே மாதிரி சாமி ரூம் எப்போயுமே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு புது டவல் வச்சுக்குவேன். லைட்டாக பன்னீர் ஸ்ப்ரே வச்சுக்குவேங்க. ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே வச்சுட்டு அடிச்சுட்டு தண்ணியில் அந்த புது டவலை தான் சாமி ரூமுக்குன்னு தனியாக ஒரு டவல் வச்சுருவேன். அந்த டவலை வச்சுட்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். மற்ற யூஸ் பண்ணது வந்து நான் க்ளீன் பண்ண மாட்டேன். இது வந்து கொஞ்சம் ரோஸ் பன்னீர் ஸ்ப்ரே வச்சுக்குவேன். அந்த ஸ்ப்ரே வச்சு அப்படிக்கப்பா அடித்தோன்னா கொஞ்சம் சாமி ரூம் வந்து நல்லா மணக்கும். அதை விட கொஞ்சோண்டு தண்ணியில் வந்து கம்ஃபர்ட் ஊற்றிக்குவேன். கம்ஃபர்ட் ஊற்றி தான் இந்த பலகை இதுகெல்லாம் ரொம்ப இது வந்து பலகைனால நம்ம தண்ணி வச்சு அலசி இதுக விட்டோன்னா பலகை வந்து ஊறிடும். அதனால் நல்லா நனைச்சிட்டு புழிஞ்சிருவேங்க. புழிஞ்சிட்டு தாங்க நான் வந்து க்ளீன் பண்ணுவேங்க.
அந்த சிலைகள்லாம் நான் சாய்பாபா சிலை எல்லாமே நான் அலசிட்டேங்க, கழுவி காய வச்சுட்டு அதோட எல்லா சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்குமே நான் வந்து பொட்டு வச்சுட்டு விளக்கு இதுகளுக்கெல்லாம் நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு இவர் வந்து இந்த சாய்பாபா வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. இவர் ரொம்ப ஸ்பெஷலாக தான் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அதே மாதிரி இவர் இந்த முருகர் வந்து நாங்கள் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே பழனிக்கு போயிருந்தோம். அப்போலாம் எனக்கு முருகர் சாமி எல்லா சாமியும் கும்பிட்றது மாதிரி நான் முருகரையும் முருகா காப்பாற்ற அந்த மாதிரி தான் கும்பிட்டு வருவேன். நான் முருகரை பற்றி ரொம்ப இவ்வளோ பக்தி, அதாவது இவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இவர் முருகர் ஆனால் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே அது பழனிக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தேன். பழனிக்கு போயிட்டு சும்மா சாமி கும்பிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சது. அந்த முருகர் வந்து எங்களுக்கு பால் காய்ச்சிறப்ப எங்களுக்கு பெயிண்டிங் வேலை பார்த்தவர் வந்து நல்ல சிலையெல்லாம் செய்வார். அவர் வந்து எங்களுக்கு வந்து பால் காய்ச்சிக்கு வந்து இந்த முருகர் வந்து கிஃப்டாக கொடுத்தாரு. இவருமே வாங்கி சாமி ரூமில் வச்சுட்டு எல்லா சாமிக்கும் பூஜை பண்ணுறது மாதிரி சும்மா நார்மலாக தாங்க பண்ணினேன். இவர் வந்து மயில், நாகம், வேலோடு இருப்பாருங்க இந்த முருகர். இது வந்து எங்களுக்கு கிஃப்டாக வந்தது. இதுக்கு பால் காய்ச்சிக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தது பெயிண்டர் அண்ணன் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த இது வந்து இது வந்து சொல்லி ஆகணும். இது வந்து சாய்பாபா கையில் இருக்கும் இல்லையா, ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாய்பாபாவை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஓம் வந்து இது போட்டு தாங்க நான் சாமியை கும்பிட்டேன். இந்த ஓம் மட்டும்தான் நான் வச்சு நான் 5 விளக்கு பூஜை பண்ணினேன். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து எங்கள் வீட்டுக்கு சாய்பாபா நிறையா வந்திருப்பார் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து நான் சாய்பாபா சிலை பார்த்தேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. சரி சாய்பா, என்னால் முடிஞ்சது இதுதான், உங்கள் கையில் உள்ள அந்த ஓமை வச்சு நான் வந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த கையில் உள்ள ஓமை மட்டும் நான் வச்சு நான் கீழே இதில் அந்த பலகையிலேயே நான் கீழே வரைஞ்சி நான் 5 விளக்கு பூஜை பண்ணினேன். நீங்கள் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி 5ஆவது நாளே வந்து எனக்கு சாய்பாபா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். நானாக தேடி உங்களை வரக்கூடாது, நீங்களாக என்னை தேடி வரணும்னு சொல்லிட்டு அந்த வந்தவர் தான் இந்த பாபா. அந்த நோட்டீஸில் ஃபஸ்ட்டு வந்தவர் தான் இவர். நான் சாய்பாபா கோயிலுக்கு 5ஆவது நாள் நான் போனப்போ அப்போ அந்த கோயிலில் வந்து இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்கங்க. 105வது சமாதி ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த நோட்டீஸ் மூலமாக தான் ஃபஸ்ட்டு பாபா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் கோயிலுக்கு போனப்பயே பாபா இன்றைக்கி நீங்கள் என் வீட்டுக்கு எப்போனாலும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் போனேன். அதே மாதிரி பாபா அந்த நோட்டீஸ் மூலமாக எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்தவர் வந்து அந்த நோட்டீஸ் மூலமாக தான் வந்தார். அதே மாதிரி நான் பூஜை பண்ணுறது வந்து அந்த ஓம் அப்படின்றது தான் பூஜை பண்ணேன். அதனால் நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பலகையில் வந்து எப்பயுமே அந்த சாய்பாபா கையில் உள்ள அந்த ஓமை தான் நான் மேலே போட்டுருவேன். அதே மாதிரி அந்த நோட்டீஸும் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து கபோர்டில் ஒட்டி வந்து அவருக்கு நான் பூ வச்சு பூஜை பண்ணுவேங்க. அதுக்கு பின்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்து பாபா நிறையா அடுத்தடுத்து வந்துட்டாருங்க. நான் ஒரு டைம் கேட்டேன், பாபா எங்கள் வீட்டுக்கு நீங்களாக வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்தடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்து பாபா நிறையா வந்துட்டார். பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பெரிய பாபா வந்து கார்டு மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தார். கார்டு மாதிரி வாங்கிட்டு வந்து அந்த உள்ள ஆல்பம் அந்த இது வந்து கண்ணாடி வந்து வேறு இது இருந்தது, அதை கழட்டி உள்ளே அந்த பெரிய பாபாவை உள்ளே வச்சிட்டாருங்க. உள்ளே வச்சு அதை ஒரு பிரேம் மாதிரி வச்சிட்டாங்க. நாங்கள் அதுக்கு பின்னாடி நானே ஒரு 2-3 பேர்த்துக்கு சாய்பாபா ஃபோட்டோ வாங்கி கொடுத்தேன். நம்ம நினச்சது மாதிரி யாரும் நினைக்கக்கூடாதுன்ட்டு பாபாவை பற்றி சொன்னேன். பாபாவை பற்றி சொல்லி 2-3 பேர்த்துக்கு நானே வாங்கி கொடுத்துருக்கேன். இது வந்து லக்ஷ்மி தேவிக்கு வந்து நான் எப்போயும் ஒரு மண்பானையில் வந்து உப்பும் ஒரு மண்பானையில் மஞ்சளும் வச்சுக்குவேன். அதோட கொஞ்சம் காயின் வச்சுக்குவேன். லக்ஷ்மிக்கு வந்து அதை வச்சு தான் நான் அவங்களுக்கு எப்பயும் பூஜை பண்ணுவேன். அவ்வளோதாங்க. இவர் சாய்பாபா முருகர். அதோட மறுநாள் வந்து மறுநாள் தான் வந்தது. க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். மறுநாள் தான் நான் எப்போயுமே இந்த மணி வந்து இவர் முருகருக்கும் சாய்பாபாவுக்கும் பக்கத்தில் எப்போயுமே வச்சுருவேங்க. ஏன்னா நேர்ந்து எடுத்துகிட்டு வந்தது இல்லையா, அவர் ஐயப்பனோடு சேர்ந்து சாய்பாபாவும் முருகரும் எங்களுக்கு வந்து அந்த நேர்த்திக்கடன் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போயுமே அவங்க பக்கத்துலேயே வச்சுருவேங்க. அப்புறம் பூ வந்து மறுநாள் வந்ததை வந்து எல்லா சாமிக்கும் கட் பண்ணி வச்சுட்டு கதம்பு தாங்க எனக்கு கிடைச்சது. செவ்வந்தி பூ நான் பார்த்தேன், கிடைக்கல. மறுநாள் சந்தையில் தான் எனக்கு கிடைக்கும். அதோட கதம்பம் தான் ஒரு தாத்தா கொண்டு வந்தார். அப்புறம் கதம்பை வாங்கி வச்சுட்டு நான் விளக்கு ஏற்றிட்டேன். எப்பயுமே நான் விளக்கு வந்து 3 விளக்கு ஏற்றுவேங்க. ஒரு விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்பயுமே 3 விளக்கு ஏற்றுருவேன்.
பாபாவுக்கு முருகர், அப்புறம் கீழே ஒரு விளக்கு 4 விளக்காக நான் ஏற்றிடுவேன். கீழே ஒரு விளக்கு ஏற்றுவோம். அது வந்து எங்கள் வீட்டு சாமி. அவ்வளோதாங்க எங்கள் பூஜை ரூம். இன்றைக்கி வேலை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படிலாம் சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. எங்கள் பூஜை ரூம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.